வெல்கம் பேக் டு ருசி பாய்ஸ். இந்த கிளம்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்துல ஓரளவுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் டிராவல் பண்ண ஈஸியா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல திருவள்ளூர், ஆவடி, கும்மிடிப்பூண்டி, மீஞ்சூர், பொன்னேரி அந்த மாதிரி இடத்துல இருந்து வரவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப சிரமமா இருக்கும். ஆல்ரெடி அவங்களுக்கு கோயம்பேடே ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இப்ப கிளம்பாக்கம்ன்றது இன்னும் ஒரு 50-70 கிலோமீட்டர்ஸ் வந்துருது. ஸோ அவங்களோட நிலைமெல்லாம் எப்படி? நீங்க யார்கிட்ட இதை பத்தி பேசிருக்கீங்களா? யாராவது என்ன சொல்லியிருக்காங்களா? இத பத்தி நான் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன். ஆக்சுவலி குரோம்பேட்டு, தாம்பரம், பல்லாவரம் அங்கிருந்து போறவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கிருந்து கிளம்பாக்கம் போறதே ரொம்ப தூரமா இருக்குன்றாங்க. நாசமா போயிருவீங்கடா. ஏன்னா அவங்களுக்கு எப்படினாலுமே கோயம்பேடு போகணுன்ற அவசியம் இல்லைன்னாலுமே, ஏன்னா எப்படினாலுமே பஸ் தாம்பரமோ இல்ல பெருங்குளத்தூரோ தான் வரணும். பல்லாவரம் இந்த கிண்டி சைடு இருக்கவங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். இப்ப அங்க இருக்கிறவங்களே கஷ்டமா இருக்கு, இவ்வளவு தூரம் போகணுமான்னு சொல்லும்போது, திருவள்ளூர்ல இருக்கிறவங்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அவங்களுக்கு. இது இல்லாம அவங்க லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போறதா இருந்தா ரொம்ப பாவம். அதே மாதிரி நிறைய திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென் மாவட்டங்கள்ல இருக்கிற நிறைய பேர் வியாபாரிகளா இருக்கட்டும், சிறு சிறு கடை வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 60% பேர் அங்கதான் இருக்காங்க. இப்ப அவங்க திருவிழாக்காண்டியோ இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்ல வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னாலுமே அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு, குடும்பத்தை கூப்பிட்டுட்டு, இல்ல கூட வச்சிருக்க லக்கேஜ் தூக்கிட்டு போறதுனாலுமே அவங்களால உண்மையிலேயே ஒரு மன கஷ்டம் தான் அவங்களுக்கு. ரொம்ப புலம்புறாங்க. ஏன்னா அவங்க எப்படி பார்த்தாலுமே அவங்க கிளம்பாக்கம் போறதுக்கு அவங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. அது பஸ்ல போனாலும் உங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. இல்ல லக்கேஜ் வேற தூக்கிட்டு போனா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த திருவள்ளூர் இந்த இதுலலாம் போறவங்களுக்கு ஒரு மாற்று வழி என்னன்னா, குரோம்பேட்ல இருந்து குரோம்பேட் ட்ரெயின் ஒன்று இருக்கு. ஆக்சுவலி குரோம்பேட்ல இருந்து பொன்னேரியா, பொத்தேரியான்னு ஒன்று இருக்கு. கிளம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு, கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு அடுத்து ஒரு ரயில் நிலையம் இருக்கு. பொத்தேரின்னு கேள்விப்பட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, பொத்தேரி. அதுலதான் நிறைய பேர் பயணிச்சு அங்கிருந்து கிளம்பாக்கம் பஸ் வரும்போது ஏறிக்கிறதா நிறைய பேர் சொல்றாங்க. இது எந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எனக்கு தெரியல. நானா இந்த வழியில நான் பயணிச்சு பார்க்கல. ரயில் பயணம் நானும் பயணிச்சு பார்க்கல. ஆனா திருவள்ளூரா இருக்கட்டும், மீஞ்சூர், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி அங்கிருந்து வர மக்களுக்கு இது மிகவும் மிகவும் ரொம்ப ஒரு பாதிப்பு தான். இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க சிட்டியை விட்டு தாண்டி வர்றதுக்கே உங்களுக்கு ஒரு ஒரு 3 மணிக்கு முந்திலாம் கோயம்பேடு போய் போகணும்னா அவங்க 4 மணிக்கு கிளம்புனா கூட 6 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சிடலாம். இப்ப அவங்க 3 மணிக்கு தான் அங்கிருந்து 3 மணிக்கே அங்கிருந்து கிளம்புனாதான் கிளம்பாக்கம் வர்றதுக்கு ஒரு 6 மணி ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவங்க சொந்த ஊருக்கு போறதுக்கான பஸ்ஸை பிடிச்சு அவங்க போறதுக்கான வழியா இருக்கு. இது ஒரு மாற்று வழி. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரெயின் இருக்கு, எக்மோர் போயிட்டு எக்மோர்ல இருந்து ஒரு ட்ரெயின் போலான்றாங்க. இது எப்படி பார்த்தாலுமே எல்லாருக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு கஷ்டம் தான். கோயம்பேடை அவங்க ரொம்ப ரொம்ப எல்லாருமே மிஸ் பண்றாங்கன்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி கோயம்பேடுல இருந்து ஒரு சில பேருந்துகள் கொடுக்கலாம். இந்த வழியில இருந்து வரவங்களுக்கு, அதாவது கும்மிடிப்பூண்டி இந்த சைடுல இருந்து வரவங்களுக்கு ஒரு டயத்துக்கு ஒரு பஸ் ஆச்சு நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கதா மக்கள் கோரிக்கை வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இது எந்த லெவல்ல போய் சாத்தியமாய் முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி ஒரு சின்ன சின்ன பஸ்ஸுகள் விட ஆரம்பிச்சாங்கன்னா அந்த கோயம்பேடுக்கு உண்டான மவுஸ் திரும்ப வரும்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த அட்லீஸ்ட் இந்த கும்மிடிப்பூண்டி இந்த சைடுல இருந்து வரவங்களுக்காண்டியாச்சும் ஒரு ஒரு பஸ் ஒரு டயத்துக்கு, இப்ப திருநெல்வேலிக்கு எல்லா பஸ்ஸும் கிளம்பக்கத்துல இருந்து போகுதுன்னா ஒரு 2 பஸ் ஆச்சு கோயம்பேடுல இருந்து போற மாதிரி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஒரு ஆலோசனை. இது அரசாங்கம் எந்த லெவல்ல எடுத்து பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இது உண்மையிலேயே கும்மிடிப்பூண்டி சைடுல இருந்து வர மக்களுக்கு, அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டா இருக்கட்டும், அங்கிட்ட இருந்து வர மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மன கஷ்டத்துலதான் முடியும் இந்த டிராவல் பண்றதுன்றது. திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டின்னு இல்ல, நீங்க எண்ணூர், ராயபுரம், எண்ணூர், காசிமேடு இந்த சைட்ல இருந்து வரவங்களுக்கும் அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். பார்ப்போம் இவங்க என்னெல்லாம் செய்யறாங்க, என்னெல்லாம் இன்னும் கிழிச்சு தள்ள போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். கோயம்பேடு என்ன நிலைமையில மாறுதுன்றத, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் என்ன நிலைமையில மாறுதுன்றத பார்ப்போம். நான் ஒரு சில கேள்விகள்லாம் வைக்கிறேன். மேபி இது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். முதலாவது, கோயம்பேடு பேருந்து நிலையம் அப்படின்ற இடத்துல வேற என்ன இருக்குன்றத பார்க்கணும். 2வது, கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் இது அடிப்படை வசதிகள் என்னதான் இருந்தாலும் மக்களுக்கு தேவையான கடைகள் உள்ள வரத்துக்கு எந்த மாதிரியான கடைகள் வரப்போகுதுன்னு நான் பார்க்க போறேன். ஏன்னா கோயம்பேடுல 10 லட்சம் இருந்தாலும் கடனை வாங்கி ஒரு கடையை வைக்கலாம். பட் கிளம்பாக்கத்துல அப்படி கிடையாது. ஒரு பெரிய லெவல்ல ஒரு A to B பெரிய பெரிய சம்பந்தமான கடைகள் தான் வரணுன்ற ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க ஏலம் கொடுக்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இது 2வது, என்ன மாதிரியான கடைகள் வருதுன்றத பார்ப்போம். 3வது,
மக்கள் ஒரு மன நிம்மதியோட கிளம்பாக்கத்துல இருந்து போறாங்களா, சொந்த ஊர்களுக்கு போறாங்களா? ஏன்னா கோயம்பேடு அது வேற மாரி இருக்கும். மக்கள் எங்க இருந்தாலும் கோயம்பேடு போயிருவாங்க. எல்லாருக்குமே கோயம்பேடுல இருந்து பஸ் கிடைக்கும். இன்னொன்னு இப்ப 3வது என்னன்னா, ஆம்னி பஸ்ஸும் உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க கிளம்பாக்கத்துக்குள்ள. ஆம்னி பஸ்ஸும் நிப்பாட்டணும், கவர்மெண்ட் பஸ்ஸும் நிப்பாட்டணும். அதுக்கு சரியான இடங்கள் கிடைக்குதா? மக்கள் நிம்மதியா போறாங்களான்றத, இந்த 3 விஷயத்த நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு பேசினா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டைம் டிராவல் மிஷின போய் நான் வேணா பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. இனி வர திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.